மெரைன் டேங்க் எப்படி சூஸ் பண்ணணும்ன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். பேசிக்காக ஒரு சில கீ பாயிண்ட்ஸ் நம்ம செக் பண்ணணும். அந்த கீ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு என்கிட்ட இருக்க ஒரு நானோ டேங்க் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒரு பேசிக்காக நீங்கள் எந்த டேங்க் ஒரு பேக் சைட் டேங்க் நீங்கள் டிசைன் பண்ணணும்னா உங்களோட ஓவரால் போர்ஷனில் உங்கள் டேங்கோட ஓவரால் போர்ஷனில் 1/3 வாங்க, அதாவது 1/3 நீங்கள் வந்து சம்புக்காக ஒதுக்கி ஆகணும். அதாவது இந்த லென்த்து வந்து இந்த டேங்கோட லென்த்து 38 சென்டிமீட்டர், இதோட வித்தும் 38 சென்டிமீட்டர், ஹைட்டுமே 38 தான். பட் வாட்டரோட டெப்த் பாருங்கள் எவ்வளோ தூரம் வாட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு இதுதான் நீங்கள் எடுக்கணும். ஸோ லாஸ்ட் வீக் நம்ம மெரைன் டேங்க் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அதோட கண்டினியூட்டியாக இந்த வாரம் நம்ம பார்ட் 1 வந்து மெரைன் டேங்க் எப்படி சூஸ் பண்ணணுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஒரு பிகினராக என்ன டேங்க் யூஸ் பண்ணணும், லைக் நானோ டேங்கா, 2 feet டேங்கா, இல்லை அதுக்கும் மேலே எந்த டேங்க் யூஸ் பண்ணலாம், அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், என்னென்ன ப்ராப்ளம் இருக்கும், என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ டைப்ஸ் ஆஃப் டேங்க்ஸ் நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நானோ டேங்க்கு வந்து லைக் 30 சென்டிமீட்டர், தட் இஸ் 1 feet to 45 சென்டிமீட்டர். அந்த டேங்க்கெல்லாம் வி வில் கால் இட் அஸ் நானோ டேங்க்கு. அதே வந்து மீடியம் வேரியன்ட் டேங்க்னு பார்த்தீங்கன்னா 2 feet டேங்க்ஸ் எல்லாமே வந்து வி வில் கால் இட் அஸ் மீடியம் வேரியன்ட் டேங்க்கு. 2.5 feetக்கு மேலே போகிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைக் 2.5 feet to 5 feet வரைக்கும் போகிறதெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய டேங்க்குன்னு சொல்லலாம். ஸோ பிகினராக வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டேங்க் சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 feet டேங்க் இல்லை நானோ டேங்க் பார்க்கலாம். ஏன்னா அதில் தான் உங்களால் ஈஸியாக லைக் அதில் இருக்க ப்ராப்ளம்ஸும் எல்லாத்தையும் உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் இட்ஸ் லைக் வெரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஸோ அதனால் ஃபார் அ பிகினர்ஸ் என்னோடய சஜஷன் என்னென்னா ஒன்று 2 feet போங்க, இல்லைனா நானோ டேங்க் போங்க. தட் இஸ் பெஸ்ட் ஃபார் த பிகினர்ஸ். இந்த 2 feet டேங்க்லேயே வந்து 2 செக்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். அதில் தான் வந்து நானோ டேங்க் பட்ஜெட்டுக்கும் கொஞ்சம் ப்ரீமியமுக்கும் வந்து செக்மெண்ட்டே ஸ்டார்ட் ஆகும். என்ன 2 டிஃப்ரென்ஸ்னால் 2 feetல வந்து பேக் சம்போட வந்தது அப்படின்னா உங்களுக்கு பட்ஜெட்டுக்குள்ளே வந்துடும். அங்கே நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதே 2 feetல பாட்டம் சம்ப் தனியாக வச்சு வரணும்னா அதில் உங்களோட பட்ஜெட் கொஞ்சம் லிட்டில் பிட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இவ்வளோ தான் பெரிய டிஃப்ரென்ஸு. இதில் தான் இந்த நானோ டேங்க்கு அந்த மிடில் டேங்க்கோட வேரியேஷனே வந்து உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆகுது. 2 feetல பேக் சம்ப் இருந்ததுன்னா பட்ஜெட்டுக்குள்ளே வரும். 2 feetல பாட்டம் சம்ப் வந்ததுன்னா கொஞ்சம் பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆகும். அதில் எனக்கு லைக் அவ்வளோ பட்ஜெட் போக முடியாது, ஃபார் எக்ஸாம்பிள் 20 to 30 அந்த பட்ஜெட் போக முடியாது அப்படின்னா லைக் நீங்கள் நானோ டேங்க் போகலாம், அது உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே அடங்கிடும். ஸோ நான் எல்லா டேங்க் நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. நானோ டேங்க்கு, மீடியம் டேங்க்கு, அதுக்கப்புறமா லைக் லார்ஜ் ஸ்கேல் டேங்க்கு, இது எல்லாத்துக்குமே பேஸ் வந்து ஒரு விஷயந்தான். பேசிக்காக ஒரு சில கீ பாயிண்ட்ஸ் நம்ம செக் பண்ணணும். அந்த கீ பாயிண்ட்ஸும் உங்களுக்கு என்கிட்ட இருக்க ஒரு நானோ டேங்கை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது 38 சென்டிமீட்டர் டேங்க்கு. நானோ டேங்க் ஸ்டார்ட் பண்ணுறது 30 சென்டிமீட்டரில், மேக்ஸ் பேட்லாம் பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு டேங்கை வச்சு உங்களுக்கு என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் நீங்கள் ஒரு டேங்க் டிசைன் பண்ணணுன்னா எதெல்லாம் ரொம்ப தேவையோ அதை உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வந்து பாருங்கள். ஸோ இப்போ நம்ம டேங்க்கோட சைட் பார்ட்டு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 38 சென்டிமீட்டர் டேங்க்கு. ஸோ ஒரு பேசிக்காக நீங்கள் எந்த டேங்க்கு ஒரு பேக் சைட் டேங்க்கு நீங்கள் டிசைன் பண்ணணுன்னா உங்களோட ஓவரால் போர்ஷனில், உங்கள் டேங்க்கோட ஓவரால் போர்ஷனில் 1/3 வாங்க, அதாவது 1/3 நீங்கள் வந்து சம்புக்காக ஒதுக்கி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேங்க்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 38 சென்டிமீட்டர் க்யூப் டேங்க்கு. இதுவும் 38 சென்டிமீட்டர், இதுவும் 38 சென்டிமீட்டரு. ஸோ இந்த டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 12 சென்டிமீட்டர் வந்து சம்புக்காக நான் இடம் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அட்லீஸ்ட் இந்த ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட பயாலஜிக்கல் ஃபில்ட்ரேஷன்னு அண்ட் கெமிக்கல் ஃபில்ட்ரேஷன் அண்ட் மெக்கானிக்கல் ஃபில்ட்ரேஷன் மூணுத்துக்குமே உங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸில் லாஸ்ட் ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா வந்து ரிட்டர்ன் பம்ப்பு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வாட்டர் வந்து பயாலஜிக்கல் ஃபில்டரில் போயிட்டு அண்ட் மெக்கானிக்கல் ஃபில்டரில் வந்து கடைசியாக இங்கே தான் ஸ்டோர் ஆகும். இதில் வந்து நல்ல தண்ணி இருக்கும். ஸோ இதிலேருந்து தான் உங்களுக்கு லைக் திருப்பி தண்ணி வந்து ரிட்டர்ன் பம்ப் மூலயமா டேங்க்குக்கு சப்ளை ஆகுது. ஸோ இந்த ஃபில்டரை வந்து லைக் இந்த ரிட்டர்ன் பம்ப் எப்படி நம்ம சூஸ் பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு பேசிக்காக உங்களுக்கு என்ன தெரியணும்னா டேங்க்கோட வாட்டர் வால்யூம் என்னன்றது தெரியணும். டேங்க்கோட வாட்டர் வால்யூம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா லென்த் இன்ட்டு வித் இன்ட்டு ஹைட்டு. ஓகே, ஸோ அதாவது இந்த லென்த்து வந்து இந்த டேங்க்கோட லென்த்து
38 சென்டிமீட்டரு, இதோட வித்தும் 38 சென்டிமீட்டரு, ஹைட்டுமே 38 தான். பட் வாட்டரோட டெப்த்து பாருங்கள் எவ்வளோ தூரம் வாட்டர் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுதான் நீங்கள் எடுக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 35, ஓகேவா? ஸோ நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது லென்த் இன்ட்டு வித் இன்ட்டு ஹைட்டு, தண்ணி எவ்வளோ தூரம் இருக்கோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து 38 இன்ட்டு 38 இன்ட்டு 35 டிவைடட் பை 1000 போட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக இது 50 லிட்டர்ஸ். ஏன் அப்ராக்சிமேட் சொல்கிறேன்னா, நம்ம சம்பில் வந்து ஒரு லெவலில் வந்து தண்ணியோட வால்யூம் வந்து டிஃபர் ஆகும். ஸோ இது அப்ராக்சிமேட்டாக ஒரு 48 to 50 வரும். ஸோ இந்த 50 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டிக்கு நீங்கள் இந்த ரிட்டர்ன் பம்பை சூஸ் பண்ணும்போது இன்ட்டு 10 டைம்ஸ் இருக்கணும். ஸோ நான் சூஸ் பண்ண ரிட்டர்ன் பம்போட கெப்பாசிட்டி வந்து 500 லிட்டர்ஸ் பர் ஹவர் அதோட ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த டேங்க்குக்கு இந்த ரிட்டர்ன் பம்பை சூஸ் பண்ணியிருக்கிறேன். இதை பண்ணால் தான் உங்களோட வாட்டர் கிளாரிட்டியுமே ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸுமே ரொம்ப பர்ஃபெக்டாக நடக்கும். இந்த மெரைன் டேங்க் சீரீஸில் நம்ம பார்த்தது பார்ட் 1 எப்படி ஒரு மெரைன் அக்வேரியம் சூஸ் பண்ணணுன்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்கமிங் வீடியோ நெக்ஸ்ட் வர வீடியோவில் வந்து நம்ம ஒரு மெரைன் டேங்க் எடுத்து பேசிக்லேருந்து எப்படி செட் பண்ணலான்றது நம்ம கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னேன், கமிட்மெண்ட்டாகவும் ஆஸ் அ நாலேஜ் லேர்னிங்காகவும் இந்த சீரீஸை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் சொன்னதில் ஏதாவது உங்களுக்கு தப்பாக இருந்ததுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் உங்ககிட்டேருந்து கற்றுக்கிறேன். ஸோ அதுக்காக தான் மெயினாக இதை ஸ்டார்ட் பண்ணதே. என்னோடய நாலேஜ் நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு ஏதாவது தப்பாக இருந்ததுன்னா உங்கள் நாலேஜ் எனக்கு சொல்லுங்கள், நான் அதை கற்றுக்கிறேன். அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்ததுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.